வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கு கப் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 எக் எடுத்துருக்கிறேன், 3/4 கப் சுகர். இதே கப்பில் தான் மாவும் எடுங்க, ஒரே கப் அளவாடுங்க. சீனியை நல்ல பவுடரை அரையுங்க. அரைச்சி அந்த பவுடரை எடுத்து பாருங்கள், நல்லா பவுடராக இருக்கணும். எப்படி இருந்தால் அது உங்களுக்கு நல்லது பிளெண்டை மிக்ஸ் பண்ண. ஓகே, இதில் நாங்கள் 4 எக்கு உடைச்சி விடுவோம். இந்த சின்ன மகள் ஹெல்ப் பண்ணுறாவா கேக் செய்ய, அவளுக்கு விருப்பம் கப் கேக், அதனால் நானும் அவன் செய்கிறேன். 4 எக்கையும் அந்த சுகருக்குள்ளே விட்டு ஒரு 2 தரம் அடிச்சிங்கன்னா கணக்கான தரம் அடிச்சிடாதீங்க. இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் விட்டு அடியுங்க. கணக்கு அடிக்காதீங்க, அடித்தா கேக் பழுதாக போயிடும். ஓகே, மிக்சியில் எப்படி செய்கிறேன்னு காட்டியிருக்கிறேன். ஈஸியாக நல்ல சொப்பாக வரும் கேக்கு. இதில் 1 கப் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். 3/4 கப் சுகருக்கு 1 கப் ஃப்ளவர், 1 டீஸ்பூன் அதாவது சின்னது அதில் பேக்கிங் பவுடர், அதை 2ஐயும் அரைச்செடுப்போம். அரைச்செடுத்த பிறகு அதை கட்டி எல்லாம் மங்கள வச்சுடுங்க, அதை போடாதீங்க. அடுத்த பிறகு நாங்கள் ஏற்கனவே அடித்து வச்சுட்டு வைக்கிறதுக்கல்லோ எக்கையும் சுகரம் போட்டு அதை விட்டு மெல்லமாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்க. மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாதங்க, கேக்கு சரியாக வராது. ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணுங்க. அதை மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிருமியாக வரும். அப்போ கிருமியாக வந்த பிறகு கப் அந்த மில்க்கும் 1/4 கப் ஆயிலும் விடுங்க. அதையும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது வச்சுருக்கிறேன் கேக்கு முப்பின் செய்கிறது. அதுக்குள்ள இப்படி இருந்தால் உங்களுக்கு ஆயில் போட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக தானாகவே வரும். மற்ற பேப்பர் இருந்தால் கொஞ்சம் பூசுங்க. அப்படியே அவள் தான் இந்த மகள் தான் விடுறா. அப்போ அவள் எலியும் போட போகிறான்னு எலியும் வேண்டி வச்சுருக்குறா. அவள் அந்த எலி போடுறா. அது நல்லா இருந்தது, வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் புதுசாக தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் கொக்கோ பவுடர் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், வடிவாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 30 நிமிஷம் விடுங்க ஓவனில். அதை முடிஞ்சு ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காட்டி திருப்பி ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். பாருங்கள், அவ்வளோ வடிவாக இருக்குது, நல்லா சாஃப்டாக வரும். ஈஸி, கிரைண்டரில் செய்யறோடையோ கொஞ்சம் ஈஸியாக செய்யலாம். இதை நான் 2ஆக பிரித்து காட்டுறேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்கூல் லீவிங்க, அதனால் ஒரு நாளைக்கு கொண்டு செய்கிறா சின்ன மகள். ஓகே, தேங்க்யூ.